Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவோட டெஃபினேஷன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இந்த வீடியோவில் எப்படி நம்ம அந்த ஈஸியாக அந்த ஓம்ஸ் லாவை I equal to V by R இல்லை VIR இதில் தனித்தனியாக எப்படி ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தலாம். ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் the electric current through a conductor between 2 points is directly proportional to the voltage across the point 2 points. அப்போ வோல்டேஜுக்கு தான் இது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நம்ம ஓம்ஸ் லா போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by using this Ohm's law we can calculate the relationship between voltage, current and the resistance. இது மூணுத்துக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, ஓம்ஸில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் இது வி ஷேப் இன்வெர்ட்டடாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இது வி தானே, வியோட இன்வெர்ட்டட் தான் இந்த ட்ரையாங்கிளோட டாப் வியூ. அப்போ இதுக்கு நம்ம டாப்பில் என்ன போடணும், வி போடணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணி இது ஐனும் இது ஆர்னும் போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, we are going to calculate the V. இப்போ V கேல்குலேட் பண்ணோம்னா ரெண்டும் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அப்போ V is equal to I into Rன்னு எழுதலாமா. இப்போ ரெண்டுமே இது பக்கத்தில் இருக்கா. அப்போ V is equal to I into Rன்னு எழுதலாம். அடுத்து நம்ம I கேல்குலேட் பண்ண போகிறோம். I கேல்குலேட் பண்ண போகிறோம்னா I equal to இங்கே எப்படி இருக்குது, V டாப்பில் இருக்குது, R டவுனில் இருக்குது. அப்போ V by Rன்னு எழுதலாமா. அதே போல் இப்போ R கேல்குலேட் பண்ணலாம். R கேல்குலேட் பண்ணோம்னா R is equal to, இப்போ V டாப்பில் இருக்குது, I டவுனில் இருக்குது. அப்போ V by I. இதுதான் ஈஸியஸ்ட் வே டு ரைட் தி ஓம்ஸ் லா ஈக்குவேஷன்ஸ். நிறைய பேர் V equal to IRஆ இல்லை I by Rஆ அப்படின்னு டவுட் வரும் இல்லையா. அதை நம்ம போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். அப்போ V is equal to I into R, I equal to V by R, R is equal to V by I. ஜென்ரலாக நம்ம என்ன எழுதுவோம்னா இதில் இருக்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் ஓம்ஸ் லாக்கு நம்ம எழுதுவோம். ஓம்ஸ் லாவோட டெஃபினிஷன் I equal to V by R. That means I is directly proportional to V and inversely proportional to the resistor. ஓகேங்களா, இதுதான் நம்ம பார்ப்போம். Thank you.